சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த 2026 எனக்கு நல்ல காலம் எப்போதுங்க பிறக்கும்? இந்த வருஷமாவது நான் புதுசாக ஏதாவது ஒரு தொழிலை செய்ய முடியுமா, இல்லை புதிய ஒரு துறையில் புதிய ஒரு நிகழ்வுகளை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதிவு இது. பொதுவாக இந்த காலகட்டங்கள் ஒரு 12 ராசிகளில் 12 ராசிக்குமே நல்லா இருக்குமா அப்படின்னு இல்லைங்க. அந்த புதிய தொடக்கம் அல்லது புதிய ஆரம்பம் அல்லது புதுசாக ஒரு விஷயத்தை யோசித்து க்ரியேட் பண்ணுறது அல்லது அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான செய்திகளை அதிகமாக அனுபவிப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ராசிகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ராசிகளுக்கு இந்த 2026 கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் ரொம்ப நல்ல தெய்வ பலமும் சரி குருபலமும் சரி அவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அது என்னென்ன ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மிதுனம், சிம்மம், துலாம், இந்த மூன்றுமே ஒரு ஜாக்பாட். அந்த ஜாக்பாட்னு ஒன்றே இல்லை, பெருசாக ஆசைப்பட்ட வேண்டாம். இந்த 3 ராசிகளும் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்தில் இப்போ கிரக நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த 2026 ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சிம்மத்துக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது குயிக்காகவே ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த 3 ராசிகளுக்கான கிரகங்களுமே மாத கிரகங்கள், நகரக்கூடிய கிரகங்கள். அதனால் முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்கிறதும் இந்த 3 ராசிகளை தான். அதனால் சிம்மத்தின் அதிபதி சூரியன், மிதுனத்தின் அதிபதி புதன், துலாமின் அதிபதி சுக்கிரன், இந்த 3ம் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? என்ன நல்லது மட்டுமே சொன்னால் கெட்டதை ஏன்டா சொல்லலைன்னு கேட்பாங்க. அதனால் அந்த நிகழ்வுகள் தவறான நிகழ்வுகள் அல்லது நம்மளை சோதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் பணத்திற்காக பெருசாக திட்டமிட வேண்டாம், ப்ரொமோஷனுக்காக பெருசாக திட்டமிட வேண்டாம். எதிர்காலம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு போட்டு வைங்க. தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் 1 2 ஆக்குறேன் 2 4 ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போய் போட்டுடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப 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 சிரமத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் இந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா கிட்ட வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கூடுமான வரையும் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அது இன்னும் உங்களுக்கு ப்ளஸ்ஸான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மம். சிம்மத்துக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு புதிய தொடக்கம், புதிய மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிநாதன் அப்படிங்கிறவர் நல்ல இடத்துல தான் இருக்கார். அதனால் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. 70% நன்மைகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருக்குது. இந்த காலகட்டங்கள் சிம்மத்தை பொறுத்தளவில் மக நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா விநாயகர் வழிபாடு, பூர நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு, உத்திர நட்சத்திரமாக இருக்கிறீங்கன்னா முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இந்த சிம்மத்திற்கு கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்னு தெரியுமா? திருமண வாழ்க்கையில் வரன் தேர்ந்தெடுப்பதற்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அல்லது சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக அவங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக செலவு பண்ணி வெளியூர் வெளிநாடு போகணும்னு பிளான் பண்ணிட வேண்டாம், முயற்சி பண்ணிட வேண்டாம். அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக துலாம் லக்னத்துக்கு சூப்பராக இருக்குங்க. அது வியாபார தந்திரம் உடைய துளாராம்சி அன்பர்களே அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வியாபார நுணுக்கம், வியாபார பேச்சு, வியாபார தந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் தனிச்சையாக ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா செய்யாதீங்க. அது ஆக்சுலேஷன் நிறைந்ததாக இருக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் எது உங்களால் முடியுமோ, உங்களுக்கு பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது துலாமை பொறுத்தளவில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ராசிகளும் இந்த 2026 முழுமையான நன்மைகளை பெற்று வாழ்வாங்க வாழணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.